உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், அப்படியே குரு பெயர்ச்சி வந்தனால மோஸ்ட் பவர்ஃபுல்லான மாதமான ஜூன் மாத பலன்கள். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த தடவ இல்ல. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா போட்றலாம். ஓகே வாங்க. இந்த ஜூன் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? குரு வேற பெயர்ச்சி ஆயிட்டாரு. பெயர்ச்சி ஆனவுனே ஏதாவது நல்லது பண்ணுவாரா? இல்ல வெயிட் பண்ண வப்பாரா? ஆனா இந்த தடவ கோச்சாரம் அப்படி இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு மாரியான ஒரு மிக்ஸ் மேட்சான பலன குடுக்குற மாரியான ஒரு கோச்சார அமைப்பு. அதாவது இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் கான்செப்ட். இல்லாட்டி நண்பனுக்கு நண்பன் 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறது. இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல இந்த தடவ தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் இணைந்து கடகத்துல இருந்து அருள் பாவிக்கக்கூடிய ஒரு மாதமா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும்போது 1ஆம் தேதியே குரு பாய் பாய் சொல்லிட்டு உச்ச வீடான கடகத்தை நோக்கி தன்னுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறார். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 2ஆம் தேதி வந்து குரு வந்து கடகத்தில் அமர்ந்து விடுவார். ஸோ குருவோட பொசிஷன் மிதுனத்தில இல்ல கடகத்தில இருக்க போகுது. ஓகே. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல சனி 12ஆம் வீடான மீன வீட்ல இருக்க போறார். அதுக்கு கீழ 11ஆம் வீடான கும்ப வீட்ல ராகுவோட அமைப்பு இருக்கு. பிளேஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா, சிம்ம வீட்ல கேது அப்படியே தான் இருக்கிறார். விருச்சக வீட்டிலிருந்து தன்னுடைய பயணத்தை இந்த தடவ சந்திரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். எகைன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆட்சி பலம் வாங்கி புதனும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ வீட்ல பலம் பொருந்தி அமர்ந்திருக்கிறார். சூரியன் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மாதத்தில் சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்தை இருப்பை வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கு. ஓகே. இதுக்குள்ள என்ன பெயர்ச்சி ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ண போறார்? ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு தன்னுடைய பயணத்தை நோக்கி நகரப் போகிறார். ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா அடிக்கடி சொல்ற மாரி நான் சுயம்பு நானா வளர்ந்தேன் அப்படின்னு உண்மையாகவே அப்படி இருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த தனுசு ராசினியர்கள். கஷ்டம்னா உடனே வந்து தனுசு மாரி கை குடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனா அதுலயும் குடுத்தா அது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கை குடுக்கறது தனுசுவால மட்டும் தான் முடியும். அப்பேற்பட்ட குருவின் ஆகச்சிறந்த அருளை பெற்றிருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன வேணும்? இது வரைக்கும் தலைக்கு மேல லைட் அடிச்சது, நாங்களும் ஜாலியா இருந்தோம். எல்லாம் கரெக்ட் தான். நம்ம மட்டுமே ஜொலிச்சிட்டு இருந்தா எப்படி? குடும்பமும் நல்லா இருக்கணும்ல. வருமானம் நல்லா வரும்ல. இந்த தடவ தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை. இதுதான் வந்து குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. நெறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. வாழ்க்கையே வேணான்னு போன தனுசு ராசிக்காரர்கள் கூட 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு. 8ஆம் இடத்துல குரு அமர்ந்து 8ஆம் இடத்துல குரு அமர்றாரு அப்படி இப்படி அப்படிலாம் இல்லைங்க. குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவாரு, பால் பண்ணுவாருன்ற அடிப்படையில 8ஆம் இடம் என்பது விபத்து கண்டம். அது இல்லாம பண்ண போறாரு. அதே மாரி கெட்ட பேர் உருவாக்குறது 8ஆம் இடம். அது இல்லாம பண்ண போறாரு. நெறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் மேல வாங்கியிருந்த பெயர், புகழ், அசிங்கம், அவமானத்திலிருந்து ஒரு விடுதலையை உங்களுடைய ராசிநாதன் 12 வருடத்திற்கு அப்புறம் குடுக்க போறாரு உங்களுக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தீங்களோ அதோட சூப்பரான அமைப்புல இந்த தடவ இருக்க போறீங்க. 10வதுக்கு ராகுவோட பெயர்ச்சி வேற லெவல் உங்களுக்கு இயங்கவும் போகுது. இப்போ 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. ராசிநாதனோடு சேர்ந்து சுக்கிரன் இந்த பக்கம் 11ஆம் வீட்டு அதிபதி அவரும் போய் இயங்கி இருக்க போறார். இந்த பக்கம் 6, 11 கூடையப்பட்ட சுக்கிரன் வேலையில இதுவரைக்கும் இருந்த நிலைமை மாறி வெற்றி வகை சுட போறீங்க. நிறைய பேருக்கு ஸ்டாண்ட் அலோனா நிக்கிறதுக்கான வியாபாரத்தை உருவாக்க போறீங்க. தனுசு ராசிக்காரங்களா அப்படின்ற அளவுக்கு வியக்கிற மாதிரி உங்களுடைய வெற்றி, அது லக்னமானாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி தடவை இயங்க போகுது. இதுவரைக்கும் தொல்லை கொடுத்தவங்களாம் உங்களை தெரியாம போறாங்க. இடமாற்றம் கட்டாயமா உண்டு, எழுதி வச்சுக்கோங்க. தனுசுல ஒரு பிளான் இருந்தாலும் சரி, நீங்க தனுசு ராசி தனுசு லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த தடவை இடமாற்றம் உண்டு. இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு பயிற்சி ஆகியே தீர்வீர்கள். இல்ல ஒரு டேபிளையாவது மாத்தி போயிட்டு உட்காருவீங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த தடவை தனுசு. நிறைய பேருக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாகவும், கணவனாக இருந்தால் மனைவி மூலமாகவும் ஆதாயங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு நீங்க ஒரு முன் உதாரணமா வாழ்ந்து காட்ட போறீங்க தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியா இயங்கிட்டு இருந்தாலுமே குருவோட பார்வையில இயங்குறாரு. இது வரைக்கும் இருந்த பிரச்சனை தவிடுபடியா சுயம் இயங்க போகுது. செல்ஃப் அலோனா ஸ்டாண்ட் அலோனா நின்று ஜெயிக்க போறீங்க தனுசு ராசிக்காரங்க. 4ஆம் இடம் தான் உடைமை என்று பொருள். இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா இனிமே கிடைக்கும்.
எனக்குன்னு ஒரு ஃபோனு, எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு பைக்கு, எனக்குன்னு ஒரு காரு, எனக்குன்னு ஒரு குழந்தை, எனக்குன்னு ஒரு குடும்பம். எனக்குன்னு கிடைக்காம தவிச்ச எல்லாமே உங்களுக்கு, உங்களுக்கு, உங்களுக்குன்னு கிடைக்க போகுது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு கவலையே பட வேணாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இந்த மாதம் அப்படின்றது சுக்கிரனும், குருவும் சேர்ந்து இணைந்து சமசப்தம பார்வையா 2ஆம் இடத்த பார்க்குறாங்க. வேற என்ன சாமி வேணும்? ரொம்ப நல்லா இருக்கு. நெகட்டிவாலாம் ஒண்ணுமே இல்ல. 2 சுபகிரகங்கள் ஒரே இடத்துல பார்வை செலுத்தும்போது, அளப்பரிய ஒரு நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான காலகட்டம். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக அது அப்படியே 99 விழுக்காடு உங்கள வந்து மாற்றும். ஏதாவது தசாபுத்தி சரியில்ல அப்படின்னா கூட கோச்சாரத்துடைய பலன் ஒரு 50 விழுக்காதாவது உங்களுக்கு பலித்தமாகும். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு நெறைய பேருக்கு வண்டி வாகனம் மாற்றம் நிகழ்வு. புது வண்டி இருந்தா அத வந்து பழைய வண்டி இருந்தா புது வண்டியா மாத்துறது, பழைய வண்டி ஏதாவது ரிப்பேர் பண்றது. அதாவது கார்லாம் வச்சிருந்தீங்க, பைக்லாம் வச்சிருந்தீங்களா, அதுக்கு ஏதாவது ஆயில் மாத்துறது, டீசல் மாத்துறது, வீட்டுக்கு ஏதாவது ஒரு கிராக் ஆயிருந்ததுன்னா அதுக்கு வெள்ளை அடிக்கிறது, வீடு சம்மந்தப்பட்ட இடத்தை கட்டி முடிக்கிறது, அம்மாவோட இருந்த பிணக்கங்கள் மாறி இணக்கமான சூழல் உருவாகுதுன்ற மாரி தனுசுக்கு நல்லவையெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. சூப்பரா இருக்கு. நெகட்டிவா ஒண்ணும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. கண்ணு பார்த்துக்கணும். தயவு செஞ்சு நான் திரும்பவும் சொல்றேன், காசிப் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அசிங்கப்பட்டு போவீங்க. அது மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. என்ன மேடம் இவ்ளோ ஆஷா சொல்றீங்கன்னா, இதுவரைக்கும் குரு பார்வையில சமத்தா இருந்த ராகு இல்ல இப்ப தனியா இருக்காரு. நெறைய பேச வைப்பாரு. நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேச வைப்பாரு. உங்கள கேட்டு மண்டையாட்டுறவங்க மண்டையாட்டுறாங்கன்னு நெனைப்பீங்க. ஆனா விவகாரம் வேற மாரி போகும். கவனம். படிக்கிற தனுசு ராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. நெறைய நல்ல பிடிச்ச ஒரு குரூப் எடுத்து பிடிச்ச மாரியான ஒரு அமைப்புக்குள் போவீங்க. நல்லா இருக்கு தனுசுக்கு. நெறைய பேர் நீட் எக்ஸாம்லாம் ஜெயிச்சிருவீங்க. ஆர்க்கிடெக்டா இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சரா இருந்தாலும் சரி, உணவு, கலை சம்மந்தப்பட்டு யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பர். வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம். ஸோ கவலையே பட வேண்டாம். உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படும். 20 வயதிலேருந்து 40 வயது கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன்டா வாழ்ந்துட்டு இருக்கோன்ற அமைப்பெல்லாம் மாறி, இப்படித்தான் வாழணுன்ற மாரி 4 பேருக்கு உதாரணமா நீங்க வாழக்கூடிய அமைப்பெல்லாம் மாறும். வேலையில மட்டும் கவனமா இருக்கணும். வேலையில சில பேருக்கு வேலை இழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன் இருக்கிறதுன்றது இப்போ ஓகே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம். அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மத்தபடி ஒண்ணும் பெருசா இல்ல. ஆனா நெறைய பேருக்கு புது ப்ரமோஷனோடயே கூடிய வேலை கிடைக்கும். குருவோட பார்வை காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுக்கு இருக்குது. 4ஆம் இடம்ங்கிறனால குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க ஃபாரின் போவாங்க. நீங்க ஃபாரின் போக முயற்சி பண்ணுவீங்க. படிப்பீங்க. படிப்பதற்கான வாய்ப்புகள் 40 வயதானாலும் புதுசா ஏதாவது ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டு படிப்பீங்க. அது மூலமாக உங்களுடைய தொழிலின் மேன்மை அதிகரிக்கும். நெறைய பேர் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல ஏதாவது படிப்பீங்க. இந்த தனுசுக்கு வாய்ப்பு இருக்கு. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கும். கொண்டாட்டங்களும் குதூகலமும் இருக்கும். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேணும். மாலைகள் மரியாதை எல்லாம் கிடைக்கும். புகழ் கிடைக்கும். ரொம்ப நாளா பேசாதவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. மனசுக்கு ஆறுதலா இருக்கும். கொஞ்சம் கர்வம் மட்டும் வேணாம். அது எட்டி பார்க்கும் லைட்டா. இந்த 2 சுபகிரகம் சேர்ந்து 2ஆம் இடத்த பார்க்கறது வாயில அப்படியே என்ன மாரி உண்டா, உன்ன மாரி உண்டான்னு பீத்தல் வரும். கோச்சிக்காதீங்க. அத மட்டும் கொஞ்சம் அப்படியே அமைதியா குறைச்சுக்கிட்டீங்கன்னா சரியாகும். இல்லாட்டி தேவையில்லாம வேற வேலையில உங்களுக்குன்ட்டு போயிடுவாங்க. அதனால அதில மட்டும் கொஞ்சம் கவனம். வார்த்தைகளை கையாளுதல் ரொம்ப ரொம்ப கவனம் தனுசு. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? அனுமன் வழிபாடு மிகச்சரியான வாய்ப்பை கொடுக்கும். புதன்கிழமை வெத்தல எடுத்து அதில உங்களோட விஷஸ எழுதி ஒரு 108 வெத்தல கட்டி அனுமனுக்கு போட்டு பாருங்க. ஒரு 3 வாரம் போடுங்க. 3வது வாரம் முடியறதுக்குள்ள உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும். அந்த மாரி இந்த தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த 1 மாத காலத்துக்கு முடிஞ்சா பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நெறைய பேர் ஒட்டக சிவிங்கி பார்ப்பீங்க. ஒட்டகம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. அதே மாரி விமானம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தனுசுக்கு இந்த தடவை. நிறம் அப்படின்னா இந்த தடவை தனுசுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்றேன். பிங்க் கலர் இல்லாட்டி ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. ஜெயிச்சிடுவீங்க தனுசு ராசிக்காரங்க. நிறைய தனுசுக்கு 6 எண்ணும் 1 எண்ணும் அடிக்கடி கண்ணில் படும். பட்டதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிரபஞ்சம் உங்களோட இருக்க போறேன்ற சமிக்கைகளை இதன் மூலமா கொடுக்கும். குருவும் சுக்கிரனும் சேர போறாங்க. சேர்ந்து உங்களை இயக்க போறாங்க. அது உங்களோட 2ஆம் இடத்தை இயக்க போறாங்க. மனதுல நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அது சந்திரனோட வீட்டுல இருந்து இயக்குறாங்க. 4ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குது. சூப்பரா இருக்கு. ஸோ இந்த 1 மாத காலம் நீங்க என்ன நினைச்சீங்களோ கனவுகள் எல்லாம் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாக தனுசுக்கு இருந்தே மலர காத்திருக்கிறது.